மகளே, பொறுமையாக இரு. உணர்ச்சி வசப்படாதே. நல்லதே நடக்கும். ராமன் உத்தமன். எந்த நிலையிலும் உனக்கு அவன் மேல் தவறான அபிப்பிராயங்கள் படிந்துவிடக்கூடாது. உன் வாழ்வின் விடுதலை உன் செல்வங்கள் லவகுசர்களின் வீரதீர செயல்களில் அடங்கியிருக்கிறது. எது வந்தாலும் பொறுமையாக இரு மகளே. நான் உன் மகள் அம்மா. ஆஹா, எத்தனை மரங்கள்! இதில் நாம் எதை வெட்டுவது? மரங்களை வெட்டக்கூடாது என்று நம் குருநாதர் சொல்லி இருக்கிறாரே, அதை நீங்கள் எல்லோரும் மறந்து விட்டீர்களா? ஆமாம், என்ன செய்வது குசா? இந்த மரங்களில் இருந்து காய்ந்து போன பெரிய கிளைகள் கீழே விழுந்திருக்கும். அதை நாம் எடுத்துக்கொண்டு போலாம். பெரிய கிளையை கொண்டு போனால் சிறிய அடுப்பில் எப்படி வைக்க முடியும்? அதை வெட்டி வெட்டி சின்ன விறகாக்கி அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அதற்கு தானே வந்திருக்கிறோம். காய்ந்த கட்டைகளை தேடி தேடி கால் வலிக்கிறது. இனியும் தேட முடியாது. சின்ன மரமாக இருக்கின்றது, இதை வெட்டுவோம். ஏகன், என்ன சொல்கிறாய் நீ? பச்சை மரத்தை வெட்டக்கூடாது. ஏன் வெட்டக்கூடாது? பச்சை மரத்தை வெட்டினால் பாவம். பச்சை மரத்தை வெட்டினால் பாவமா? ஆமாம். விறகுக்கு தானே வெட்டுகிறோம். அதற்கு தான் காய்ந்து கீழே கிடக்கும் விறகு கட்டைகளை நாம் எடுத்து செல்ல போகிறோமே, அதனால்தான் நான் வெட்டக்கூடாது என்கிறேன். பச்சை மரம் தானே காய்ந்த மரமாகிறது. ஏகன், பச்சை மரம் உயிர் உள்ளது, அதனால்தான் நான் சொல்கிறேன். பச்சை மரம் தானே காய்ந்த மரமாகிறது. அதை எடுத்தால் பாவம் இல்லையா? ஏகன், பச்சை மரம் உயிர் உள்ளது. மரங்களுக்கு கூட உயிர் இருக்கா? உயிர் இல்லாமல் எப்படி வளரும்? என்ன இது? இருவரும் பேசிக்கொண்டே இருந்தால் நாம் ஆசிரமத்திற்கு எப்போது போவது? நீயே சொல்லவா? பச்சை மரம் தானே காய்ந்த மரமாகிறது. நம்மை மாதிரி சிறியவர்கள் தானே நாளை பெரியவர்கள் ஆகிறார்கள். ஆமாம், பெரியவர்கள் தானே வயதானவுடன் கிழவர்கள் ஆகிறார்கள். ஆமாம். இந்த மரங்களுக்கு பேச தெரியாது, ஆனால் உணர்ச்சி உண்டு. ஒரு வகையில் இந்த மரங்கள் எல்லாம் நமக்கு தாய் தந்தை மாதிரி. எப்படி? மரம் இருந்தால்தான் மழை, மழை வந்தால்தான் நீர், நீர் இருந்தால்தான் நெல் விளையும், நெல் விளைந்தால்தான் நம் பசிக்கு உணவு கிடைக்கும். மரத்தில் இவ்வளவு கதை இருக்கிறதா? இவ்வளவு மரங்களை யார் நட்டார்கள்? அவைகளை மனிதர்கள் நடவில்லை, அதுவாகவே தானாக வளர்ந்து நிற்கிறது. இந்த மரங்கள் நாம் ஒதுங்க நிழல் தருகிறது, சாப்பிடுவதற்கு கனிகளை தருகிறது. குசா, நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன். இந்த மரத்திடம் மன்னிப்பு கேட்கலாமா? ஏன் சிரிக்கிறீர்கள்? மனிதர்களை விட உயர்ந்தது மரம். நீ கேட்க வேண்டாம், உனக்காக நானே மன்னிப்பு கேட்கிறேன். மனிதர்களை வாழ வைக்கும் விருஷராஜா என் நண்பன் தெரியாமல் பேசிவிட்டான். அவன் சார்பில் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். வனதேவி, நிலத்தில் பூ தூவி யாருக்கு பூஜை செய்கிறாய்? என்னை ஈன்ற தாய்க்கு. ஏன் உனக்கு திடீரென்று இப்படி ஒரு ஆசை? குருதேவா, சில நாட்களாகவே என் மனதில் ஒரு குழப்பம். எது பற்றி? என்னை பற்றி. உன்னை பற்றியா? உன்னை பற்றியா? இங்கே உன் மனம் நோகும்படி ஏதேனும் நடந்ததா? யாராவது உன்னை பற்றி
மனம் புண்படும்படி பேசினார்களா? என் பிறந்தகம் மிதிலியை விட, என் புகுந்த இடம் அயோத்தியை விட அன்பு நிறைந்த ஒரு பாச உணர்வுகளோடு உறவு காட்டும் பலர் இங்கிருந்து கொண்டு என்னை கவனிப்பதும், கள்ளம் கபடமில்லாத பொம்மக்கா, கருத்தோடு கவனிக்கும் காத்தியாயினி அம்மா, என் அன்பு குழந்தைகள் லவன், குசன், அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் நான் மனமகிழ்வோடு வாழ வேண்டும் என்கிற ஆசையை தூண்டி விடுகிறார்கள். என் மனம் எவ்வளவு நொந்து போனாலும் இவர்கள் என் மீது காட்டும் பற்றும் பரிவும் என்னை பெருமிதப்படுத்துகிறது. அதெல்லாம் சரி மகளே. ஆனால் என்னிடம் எதையும் மறைக்காதே. என் பெருமை குறையாமல் என் உணர்வுகள் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ளப்பட்டு திக்கற்ற நிலையில் இருந்த என்னை தாய் பாசத்துடன் பரிவுடன் என்னை வளர்க்கும் தந்தை தங்களிடம் நான் எதையும் மறைப்பேனா? இந்த ஆசிரமம் உணர்வுகளை நல்ல முறையில் வைத்திருக்க உதவும் சத்தியாலயம். இது எல்லோருக்கும் சத்தியாலயம்தான். எனக்கு சத்திய தேவியை நேருக்கு நேர் தரிசித்து அந்த தேவிக்கு என்னால் என்ற பணிகளை செம்மையாக சிறப்பாக செய்கிறேன் என்ற மனநிறைவு இருக்கிறது மகளே. நான் உங்கள் மகள் என்பது நிஜமா? சத்யதேவி என்பது நிஜமா? இரண்டும் பரிபூர்ண நிஜம் மகளே. நேற்று நான் தியானத்தில் அமர்ந்தபோது இங்கே சில அதிசயங்கள் நிகழ இருப்பதை என் உள்மனம் எனக்கு அடையாளம் காட்டியது. அதிசயங்களா? அதிர்ச்சி தருபவைகளா? அதிர்ச்சி தரும் அதிசயங்கள். குருதேவா, எனக்கு அச்சமாக இருக்கிறது. ஏன் அச்சப்படுகிறாய்? எனக்கு எதுவும் நேரட்டும், நான் தாங்கிக் கொள்வேன். ஆனால் நான் யாருக்காக என் உயிரை வைத்திருக்கிறேனோ அவர்களுக்கு எதுவும் நேர்ந்துவிடக் கூடாது. நீ எதற்கு பயப்படுகிறாய்? அவர்களுக்கு எந்த கேடும் வராது. அது மட்டுமல்ல, இந்த ஆசிரமத்தில் அமைதி காக்கும் பணியை நான் லவன்குசரிடம் ஒப்படைத்திருக்கிறேன். குருதேவா, மகளே, தந்தை என்றே கூப்பிடு. அதில் உள்ள அன்பு பிணைப்பு இதில் இல்லை அம்மா. தந்தையே, என் செல்வங்கள் உங்களை குருதேவா என்றுதானே அழைக்கிறார்கள்? அவர்களுக்கு நான் குருதேவர் தானே. உனக்கு நான் அன்பு தந்தை. அவர்களும் என்னை தந்தை என்று அழைத்தால் அதில் உள்ள தார்மீக அர்த்தம் தவறாக பொருள்படும். பெண்கள் தங்களுக்கு மூத்த வயதுள்ள பெரியோரை தாய் தந்தை என்று கூப்பிடுவதை தர்மசாஸ்திரங்களே அனுமதிக்கின்றன. குருதேவா, குருதேவா, லவனும் குச்சனும். பொம்மக்கா, சொல்ல வந்தது ஏன் நிறுத்திவிட்டாய்? சொல். லவனும் குச்சனும் தோளில் வில்லுடன் ஆசிரம பகுதியை ஆக்ரோஷமாக சுற்றி வருகிறார்கள். வரட்டுமே. அவங்க கையில வில் இருக்கே. விபரீதம் ஒன்றும் நேராது. எனக்கு பயமா இருக்கே. உன்னை போல் இந்த ஆசிரம பகுதியில் உள்ள பலருக்கும் அச்சப்படுத்தும் நிகழ்ச்சிகள் அவ்வப்போது நடக்கும். ஐயோ, சொல்றப்பவே உடம்பு நடுங்குதே. லவனும் குசனும் இங்கு வில்லோடு சுற்றி வருவதால் எந்த அபாய நிகழ்ச்சிகளும் உங்களை சுற்றி நடக்காது. அம்மாடி, இப்பதான் எனக்கு உசிரே வந்தது. எங்க குலதெய்வம் கருப்புசாமி சொல்ற மாதிரியே இருந்துச்சு. நீங்க இப்ப சொன்னது. இனிமே நான் பயப்பட மாட்டேன். எவன் வந்தாலும் அவன் கைய முறுக்குவேன், காலால எட்டு வச்சுவேன். வனதேவி, மகளே. தந்தையே, லவகுசர்கள் எங்கே? அவர்களையும் கூப்பிடு. அவர்கள் பிறகு சாப்பிடுவார்கள். அது தினம் நடக்கும் வழக்கம். இன்று அவர்கள் என்னுடன் தான் சாப்பிட வேண்டும். அழைத்து வா. ஆகட்டும் தந்தையே.
லவா, குசா, குருதேவர் உங்களை அழைக்கிறார், வாருங்கள். எதற்கு? அவர் சாப்பிடும் நேரம். அவர் சாப்பிட்ட பின் வருகிறோம் அம்மா. குருதேவர் தான் இன்று அவருடன் சேர்ந்து நீங்களும் சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார், வாருங்கள். லவா, குசா, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். என்ன குருதேவா? கால் ஊனமான நடராஜனை நடக்க பழக்கினீர்கள். அவன் மனதில் நம்பிக்கையை பதிய வைத்தீர்கள். இன்று அவனும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக ஓடினானாமே. ஆம் குருதேவா. உங்கள் பயிற்சிக்கு கிடைத்த வெற்றி என் காவியநாயகன் ஸ்ரீராமனிடம் இருக்கும் பக்குவம் உங்களிடமும் இருக்கிறது. குருதேவர் ஏன் இப்படி சொல்கிறார்? என்ன யோசிக்கிறீர்கள்? அது தயங்காமல் சொல்லுங்கள். குசா, நீ சொல். குருதேவா, எங்களுக்கு எப்படி உங்கள் காவிய நாயகன் ஸ்ரீராமரின் பக்குவம் வரும்? அவருக்கு நாங்கள் யார்? அவர் அயோத்தி மாமன்னர். அவர் அயோத்திக்குத்தானே அரசர், எங்களுக்கு இல்லையே. அயோத்தி ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிதானே இந்த ஆசிரமம். இந்த ஆசிரமத்தை கட்டி கொடுத்தவர்களே இஷ்வாகு குல அரசர்கள்தான். நாம் எல்லோருமே அந்த அரசனின் ஆதிக்கத்துக்கு தார்மீக ரீதியில் கட்டுப்பட்டவர்கள். குருதேவா, எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் உண்டா? ஏன் கேட்கிறாய்? தங்கள் காவிய தலைவர் ஸ்ரீராமன் ஒரு கொடுமைக்காரர். தங்கள் காவிய தலைவர் ஸ்ரீராமன் ஒரு கொடுமைக்காரர். பேச்சு சுதந்திரம் இது இல்லை. என் காவிய நாயகன் ஸ்ரீராமனை பற்றி நீங்கள் இருவரும் எப்படிப்பட்ட கருத்தையும் சொல்லலாம். அதற்கு இங்கு அனுமதி உண்டு. ஆனால் அவரை தரக்குறைவாக பேசுவது மட்டும் சரியல்ல. மன்னிக்க வேண்டும் குருதேவா. அவர் மட்டும் தரம் தாழ்ந்து நடக்கலாமா? என்ன நடந்தார்? அவருடைய மகாராணியை யாரோ சொன்ன வாய்க்கொழுப்பு பேச்சை வேதமந்திரமாக மதித்து மக்களுக்காக வாழும் மன்னன் என்று தன்னை உலகம் பேச வேண்டும் என்பதற்காக பேராசையில் வயிற்றில் பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறார்களே என்ற சாதாரண மனிதாபிமானம் கூட இல்லாமல் அவர் தன் தம்பியை ஏவி ஆளில்லாத ஆரண்யத்தில் விட்டு வரச் சொன்னாரே. சாப்பிடும் நேரத்தில் என்ன பேச்சு? தந்தையே, நீங்கள் முதலில் சாப்பிடுங்கள். மகளே, முதலில் அறிவு பசியை தீர்த்து வைக்க வேண்டும். அவர்கள் சந்தேகத்தை தீர்த்து வைத்து விட்டுத்தான் நான் சாப்பிட வேண்டும். குசா, அது அவரது அரசியல் பிரச்சனை. இது எங்கள் மனிதாபிமான பிரச்சனை. குருதேவா, என் தாய் இங்கே உங்கள் ஆசிரமத்தில் மயங்கி கிடந்தபோது நீங்கள் ஆதரித்து அந்த அருமை தாய் வயிற்றிலே குழந்தைகளாக இருந்த எங்களையும் ஏற்று ஒரு தந்தையாக எங்கள் தாய்க்கும் ஒரு தாத்தாவாக எங்களுக்கும் அன்பையும் ஆதரவையும் கொடுத்தீர்களே. எங்கள் தாய் மீது உங்களுக்கு பாசமா பந்தமா? எங்கள் தாய் யாரோ நீங்கள் யாரோ. ஆனால் எங்கள் தாயையும் எங்களையும் பணிவோடும் பாசத்தோடும் வளர்த்தீர்களே. ஒரு முனிவருக்கு இருக்கும் மனிதாபிமானம் அந்த அயோத்தி மன்னருக்கு இருந்ததா? காட்டிலே கவனிப்பாரற்ற இடத்திலே மகாராணி சீதையை விட்டு வரச் சொன்ன அவருக்கு நெஞ்சில் கருணையும் இல்லை, மனிதாபிமானமும் இல்லை. சூழ் கொண்ட ஒரு தாயை குப்பையில் தூக்கி எறிவது போல் எரிந்து வரச் சொல்லி தன் தம்பிக்கு ஆணையிட்டாரே. அது தர்மம் தாழ்ந்த செயல் இல்லையா? ஏதாவது ஒரு ஏழை வீட்டில் அந்த தாய்க்கு இடம் கொடுக்கச் சொல்லி பிள்ளை பெற்றெடுக்கும் வரை ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை அவர் செய்திருக்கலாம். செய்யவில்லையே. அவர் மக்களுக்கு பயப்படும் ஒரு கோழை. லவா, நிறுத்து. எங்களை பேசவிடுங்கள் அம்மா. எங்கள் தாய்க்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்தீர்கள். நீங்கள் இல்லை என்றால் வேறு யார் கொடுத்திருப்பார்? அவருடைய நிலைதான் என்ன? நம்மை ஆதரிக்கும் குருதேவருக்கு நீங்கள் காட்டும் மரியாதை இதுதானா? எங்கள் மனதில் உள்ளதை மறைக்க தெரியவில்லையே. லவா, குசா,
உங்கள் நேர்மை துணிவை பாராட்டுகிறேன். என் காவிய நாயகன் ஸ்ரீராமன் தன் மகாராணி சீதையை அப்படி நடத்தும் முடிவுக்கு வருவதற்கு முன் அவர் உள்ளத்தில் எத்தனை புயல் வீசியிருக்கும், எத்தனை உணர்ச்சி போராட்டங்கள் வெடித்திருக்கும். அவர் குல மரபுப்படி மக்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதைத்தான் கொடுத்தார். நீங்கள் அவர் நிலையில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? மக்களை முன்னிலைப்படுத்தி நாங்களும் மரபுப்படிதான் செய்திருப்போம். ஆனால் அதே சமயம் அந்த திக்கற்ற மகாராணி சீதைக்கு பேறுகால பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு ஏழை வீட்டில் தங்க ஏற்பாடு செய்திருப்போம். மகாராணியை ஏற்றுக்கொள்ள கூடாது, அவர்கள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்றுதானே மக்கள் சிலரின் கருத்து. அவர்களுக்கும் மதிப்பு கொடுத்து அபலையான ராணியாருக்கும் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கலாமே. இதன் மூலம் அந்த ராணியாருக்கும் பாதுகாப்பு கிடைத்திருக்குமே. ஏற்பாட்டினை செய்திருக்கலாம் அல்லவா? அவர் ஏன் அதை செய்யவில்லை? என் காவிய நாயகன் ஸ்ரீராமன் கற்பனை படைப்பல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கும் ஓர் உயிருள்ள உதாரணம். குருதேவா, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பெருமகனாரை நாங்கள் நேரிலே சந்திக்கலாமா? லவா, அளவுக்கு மீறி போகிறாய். ஒரு குருதேவரிடம் மாணவன் பேசும் பேச்சா இது? அம்மா, பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் அவர் எங்கள் குருதேவர். பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு சாப்பிட விரும்பும் பொழுது அவர் எங்களின் தாத்தா. அவரிடம் பேரன்களாகிய நாங்கள் சுதந்திரமாக உள்ளத்தில் உள்ளதை எடுத்துச் சொல்வது தவறா? சொல்லுங்கள் என் செல்வங்களே. ஒரு கவிஞன் நேர்பட பேசுவதைத்தான் விரும்புவான். பூசி மெழுகி பேசுவதும் பின்னால் நின்று தூற்றுவதும் கவிஞனுக்கு பிடிக்காத விஷயங்கள். அதே நேரம் என் காவிய நாயகனை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, அல்லது நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நான் உங்களுக்கு விளக்கம் தரவில்லை. குருதேவா, உங்களை நீங்களே இப்படி சொல்லிக் கொள்ளலாமா? லவா, குசா, ஆசையுடன் இன்று உங்களை சாப்பிட அழைத்த அந்த அன்பு தெய்வத்திற்கு இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு மன உளைச்சலை ஏற்படுத்தலாமா? அவர் சாப்பிடாமல் எழுந்து சென்று விட்டால் அந்த பாவம் உங்களைத்தான் சாரும். நான் செய்த தவக்குறைவு, நல்ல பிள்ளைகளை நான் பெறவில்லை. மகளே, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? அவர்கள் இன்று என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வேனே தவிர பாதியில் கோபித்துக் கொண்டு சாப்பிடாமல் எழுந்து செல்ல மாட்டேன். அவர்களையும் சாப்பிடாமல் எழுந்து போக விட மாட்டேன். மனிதர்களுக்கு கண்கண்ட தெய்வங்கள் இரண்டு. ஒன்று நேரம் தவறாமல், ஊதியம் விரும்பாமல், ஓய்வு அறியாமல் உழைக்கும் சூரியன். அந்த குலத்தில் பிறந்தவர்தான் என் காவிய நாயகன் ஸ்ரீராமன். சூரியனைப் போல் இவரும் தன் மக்கள் அனைவருக்கும் சம உரிமை கொடுத்து தன் மக்களைப் போல் மதித்து காப்பவர். அவருடைய நடைமுறைகளில் முரண்பாடுகள் தோன்றலாமே தவிர நல்ல நெஞ்சத்தில் எந்த முரண்பாடும் கிடையாது. அதுபோல் நாம் உண்ணும் உணவு இது இல்லை என்றால் உயிரினம் இல்லை. உயிரினங்களை வாழ வைக்கும் நெல்லும் தானியங்களும் கனிகளும் காய்கறிகளும் பூமியில் விளைகின்றன. பூமி இவைகளை தரவில்லை என்றால் உயிர்க்குலங்கள் இல்லை. உயிர்க்குலங்கள் இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை, வாழ்க்கை இல்லை. வானம், பூமி இவை இல்லை என்றால் எதுவுமே இல்லை. ஆனால் புனிதத்தின் புனிதமான என் காவிய நாயகன் ராமன், சீதை இருவருக்கும் உலகத்தில் அபவாதங்களால் பாதிப்பில்லை. நாக்குக்கு நரம்பாயிருக்கிறது, எப்படியும் பேசும், வாழ்ந்து சிந்திக்கும் திறன் கொண்ட மனதினால் நாம் தெளிவு பெற வேண்டும். சாப்பிட்டு முடிந்த பிறகு வெளியே அமர்ந்து மனமிட்டு பேசுங்கள், நான் பதில் சொல்கிறேன். என்ன? சரி குருதேவா.